கியூரா வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். என்னுடைய வீடியோக்கு நீங்க குடுத்துட்டு வர்ற பேராதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. கண்டிப்பா என்னைக்குமே நான் உங்களுக்கு கடன்பட்டுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அ ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நானு நியூசிலாண்ட்லருந்து கொண்டு வரதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அ அது நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். அந்த வரிசையில இன்னைக்கு பார்க்குறது அல்டிமேட் கைட் ஃபார் ஸ்டூடண்ட்ஸ் ட்ராவலிங் டூ நியூசிலாந்து. அதாவது இது ஒரு கைடு. எப்படி ஏன்னா, இப்ப ஜனவரி மாசம் வந்தாச்சு. இனி பிப்ரவரிலயும், ஜூலைலயும் நியூசிலாந்துல யுனிவர்சிட்டீஸ்ல எல்லாமே ஸ்டூடண்ட் இன்டேக் இருக்கும். ஸோ மிகப்பெரிய ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் உலகளாவியல இருந்து நியூசிலாந்துல இருக்கிற யூனிவர்சிட்டியில படிப்பாங்க. ஏன்னா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் யூனிவர்சிட்டீஸ் நியூசிலாந்துல இருக்குன்ற ஒரு காரணத்தாலயும், அ பின்ன வேலைவாய்ப்புகள் நியூசிலாந்துல இருக்குன்ற ஒரு காரணத்தாலயும் இங்க படிக்கிறாங்க. முதல்ல உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் இந்த வீடியோவ நீங்க பார்க்க சூஸ் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றி. அதோட இந்த வீடியோக்குள்ள நம்ம போலாம். இது மிக நீளமாக இருந்துச்சுன்னா, இந்த வீடியோவ நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு வேண்டிய பாயிண்ட்ஸ் மட்டுமே இதுலருந்து எடுத்துக்கோங்க. ம். அதுக்காக நான் கண்டிப்பா உங்ககிட்ட கோவிச்சுக்க மாட்டேன். ஸோ, ஃபர்ஸ்ட் நியூசிலாண்ட்ல இது ஏன் நான் ஒரு கைடுன்னு சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன டாபிக் வைக்கலாம்? அ இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்லப் போகிற இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது, டிராவல் எசென்ஷியல்ஸ்ன்னு வைக்கலாமான்னு நான் யோசிச்சேன். கண்டிப்பா டிராவல் எசென்ஷியல்ஸ்ன்னு ஒரு வீடியோவே நான் உங்களுக்கு போடுறேன். இதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு வரும். அ என்ன நியூசிலாந்து நீங்க எடுத்துடணும் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டான்னு. நம்ம நியூசிலாந்து டிராவல் டிக்ளரேஷன் வீடியோஸ் நீங்க பார்க்கலன்னா போய் பாருங்க. நியூசிலாந்துக்கு வரும்போது நீங்க என்னெல்லாம் டிக்ளேர் பண்ணணும், அத பத்தி விலாவரியா போட்டிருக்கேன். ஒரு 20 நிமிஷம் வீடியோ. அதுவும் ஒரு நீளமான வீடியோ தான். ஆனா நெறைய இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கு. கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க இது ஸ்டூடண்ட்ஸா மட்டும் இல்லாம நீங்க விசிட்டரா வந்தாலுமே சில பல பாயிண்ட்ஸ் இதுல இருக்கு. பட் முக்கியமா நான் ஸ்டூடண்ட்ஸ யோசிச்சு பண்ண வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாரி பெஸ்ட் யுனிவர்சிட்டீஸ் இன் நியூசிலாண்டுன்னு நான் சொன்னேன். அ அதாவது இது இப்போ நீங்க இன்டேக்ல நீங்க வரதா இருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல இனி ஃபியூச்சர்ல நீங்க வரதா இருந்தாலும், இன் ஃபியூ இயர் டைம்ல இங்க படிக்க வரதா இருந்தாலுமே இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா யூ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல போன வருஷம் வந்தது 2024ல யூனிவர்சிட்டீஸ் பத்தியெல்லாம் நம்ம பேசியிருக்கேன். நமக்கு இருக்கிறது ஒரு சேனல் தான் மம்மாவி கிவி தமிழச்சி. அதுல நீங்க போய் பாருங்க. நெறைய வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தான். அதுல யூனிவர்சிட்டீஸ் இன் நியூசிலாந்து பத்தி பேசியிருக்கேன். ஸோ அத போய் கண்டிப்பா பாருங்க. ஸோ அம் இந்த வீடியோல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஒரு பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நான் பேசுறேன். எனக்கு ரொம்ப படிக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒண்ணு இந்த வருஷம் முடியும்போது டிசம்பர் 31ஆம் தேதி இந்த வருஷம் நான் என்ன படிச்சேன்ற அளவுக்கு பார்க்குற அளவுக்கு நான் படிச்சுட்டே இருப்பேன். அதாவது 2000 இது என்ன பத்தி சொல்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இல்ல. பட் நான் சொல்றேன் படிக்கிறது எவ்வளோ பிடிக்கும்னு. 2025ல நான் ஒரு லீடர்ஷிப் பேப்பர் பண்ண போறேன். 24ல தான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா, ஒரு டயபெட்டிக் அட்வான்ஸ் பேப்பர் யூனிவர்சிட்டி ஆஃப் வைக்காட்டோட இதுல நான் பண்ணேன். 2023ல ஒரு மௌரி லாங்குவேஜோட பிகினர்ஸ் கோர்ஸ் இங்க ஒரு அ மாசி யூனிவர்சிட்டி வழியா அது நான் பண்ணேன் ஆன்லைன்ல. 22ல சைன் லாங்குவேஜ் பண்ணேன். அதுவுமே மாசி யூனிவர்சிட்டி வழியா தான். 21ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் நர்சிங் பேப்பர்ஸ் பண்ணது யுனிவர்சிட்டி ஆஃப் ஒட்டாகோ, சவுத் ஐர்லாந்து. இது மாரி எனக்கு படிக்கிறது பிடிக்கும். ஆனா எனக்கு படிக்கிறதுன்னு சொல்லும்போது நான் வேலை பார்த்துட்டு இருக்கனால என்னோட ஃபண்டிங் டிஃபரெண்ட். என்னோட கோர்ஸ் எல்லாமே ஸ்பான்சர்ஷிப்ல நான் படிக்கிறது எல்லாமே ஃபண்டிங் இந்த டீஃபா டூரா நான் ஏற்கனவே என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க பண்றனால நான் படிக்கிறேன். ஆனா நீங்க இப்ப இந்தியால இருந்தோ, ஸ்ரீலங்கால இருந்தோ, உலகத்துல இருக்கிற எந்த பகுதியில இருந்தோ நீங்க வரதா இருந்தா, கண்டிப்பா உங்களுக்காக யாரோ ஒருத்தர் ஃபண்ட் பண்ணி தான் நீங்க இங்க வரீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அதுக்கேத்த மாதிரி உங்க பிரையாரிட்டீஸ் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க படிக்கணும். அதே மாரி படிக்கும்போது ஒரு வேலையும் தேடணும். நான் நெறைய வீடியோல சொல்ற மாரி தான், அ ஓவர்சீஸ்லயே எஸ்பெஷலி நியூசிலாண்ட்ல எல்லா ஒரு வேலையுமே ப்ரொஃபஷனலா தான் அவங்க பார்ப்பாங்க. ஈவன் ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல, பெட்ரோல் ஸ்டேஷன்ல நீங்க வொர்க் பண்றதா இருந்தாலுமே, அதுக்குரிய மரியாதை, அது ஒரு ப்ரொஃபஷனல் மரியாதை கண்டிப்பாவே உண்டு. யாரும் யாரையுமே
கீழ்த்தரமா பார்க்க மாட்டாங்க. நீங்க வந்து இங்க நியூசிலாந்து எஜுகேஷன் சிஸ்டம் வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, இங்க வந்து லெவல்ஸ்ல தான் நியூசிலாந்து எஜுகேஷன் இருக்கு. டிப்ளமோ, பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு ஒரு லெவல்ஸ் இருக்கு. அந்த லெவல்ஸ்க்கு ஏத்த மாதிரி உங்களுடைய வந்து நீங்க சப்போஸ் ஒரு பிஆர் அப்ளை பண்றதா இருந்தா, அதோட கிரைட்டீரியாஸும் வேறுபடும். அதே மாரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அதுக்கேத்த மாரி வேறுபடும். ஸோ, அதுல வந்து நீங்க ஊர்ல இருந்தே வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இங்க வந்து படிங்க. சப்போஸ் இங்க வந்துட்டு உங்களுக்கு அந்த கோர்ஸுக்கு வந்து உங்களுக்கு வேலை கிடைக்காதோ, இல்ல வந்து அதுக்குரிய பிஆரோ, இல்ல விசாவோ அதுக்காக நீங்க வர்றதா இருந்தா, ரெசிடென்சிக்காக இங்க வர்றதா இருந்தா, கிடைக்காதோன்ற பட்சத்துல வந்து, உங்களுக்கு சர்டன் டைம் ஃப்ரேம் இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து மாத்திக்கலாம். இது எல்லா யூனிவர்சிட்டிலயும் வந்து ஸ்டூடண்ட் கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. அ அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ, ஸ்டூடண்ட் போய் பேசலாம். பேசி உங்க கோர்ஸ கூட சேஞ்ச் பண்ணலாம். அ அதே மாதிரி வந்து எப்பவுமே வந்து ந அ இன்னொன்னு முக்கியமா வந்து இங்க வந்து எல்லாமே செல்ஃப் டைரக்டட் ஸ்டடி தான் நியூசிலாண்ட பொறுத்தவரைக்கும். யாருமே உங்கள நேக் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கோட யூனிவர்சிட்டிலே வந்து ஒரு ஒரு அசைன்மென்ட்ஸ், டெட்லைன்ஸ் எல்லாமே குடுத்துருவாங்க. உங்களோட அசஸ்மென்ட் எல்லாமே வந்து டெட்லைன்ஸ் இருக்கும். அதுக்கேத்த மாரி அ உங்களுக்கு லைஃப் அண்ட் ஒர்க் பேலன்ஸ் பண்ணணும்னா, அத வந்து நீங்க டெட்லைன்ஸ் எக்ஸ்டெண்டும் பண்ணலாம். ஸோ எல்லாமே செல்ஃப் டைரக்டட் ஸ்டடி தான். அதனால கேலண்டர் வச்சு, உங்களோட டைரி வச்சு நீங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க பண்ணலாம். முக்கியமா வந்து எனக்குள்ள பிரச்சனை என்னன்னா, நான் இந்தியாலயே நம்ம படிச்சனால வந்து எனக்கு வந்து லாங்குவேஜ் இஷ்யூஸ். அ என்னோட ப்ரொனன்சியேஷன் வந்து எப்பவுமே ஒரு டிஃபரெண்ட்டா இருக்கும். நான் நெறைய வீடியோல உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ். இங்கிலீஷ் இஸ் நாட் அ நாலேட்ஜ். எல்லா மொழிகள விட மாதிரி இங்கிலீஷும் ஒரு மொழி தான். அத வந்து உயர்வா நம்ம தான் பார்த்து உயர்வா இது பண்றோம். தமிழ் மொழிய விட ஒரு பழமையான மொழி எதுவுமே இல்ல. அதனால வந்து நீங்க அத நல்லா பேசுனீங்கன்னா, கண்டிப்பா இங்கிலீஷையும் வந்து உங்களால வந்து அ கண்டிப்பா ஏஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்மள பொறுத்தவரைக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் நான் நினைக்கிறதெல்லாம் வந்து ப்ரொனன்சியேஷன், அந்த கம்யூனிகேஷன்னு ஒரு என்ன சொல்றது, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி பேசுறது வந்து கத்துக்கிட்டாவே வந்து போரும். அதுக்காக யார்கிட்டயும் மூஞ்சில அடிச்ச மாரி பேசணும்னு இல்ல. ஏன்னா சில டிரான்ஸ்லேஷன் லிட்டரலா நம்ம தமிழ்ல இருந்து நம்ம மொழியிலருந்து நம்ம பேசுற மொழியிலருந்து நம்ம வந்து இங்கிலீஷ்ல பண்ணும்போது சில வாட்டி வந்து ரொம்ப பொலைட்டா இருக்காது. அதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா நீங்க பார்த்துக்கணும். கண்டிப்பா இங்க நீங்க ஸ்டூடெண்ட்டா வர பட்சத்துல ஐஎல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வருவீங்க. ஸோ, கண்டிப்பா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து கண்டிப்பா என்ன எப்படி பேசணும், எடுக்கணும்னு நீங்க உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு தான் வருவீங்க. ஸோ, அந்த இது இல்ல. ஸோ, அகைன் ஐம் டெல்லிங் இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ். அது எப்பவுமே நீங்க இது பண்ணிக்கோங்க. என்னால முடியாதுன்னு எதுவுமே இல்ல. ஏன்னா என்னோட கமெண்ட்ஸ்ல வந்து நெறைய பேர் வந்து அதுதான் கேட்குறீங்க. எனக்கு வந்து இங்கிலீஷ் நாலேட்ஜ் கம்மியா இருக்கு. வேலைக்கு வரவங்கலாம் நீங்க தெரியலன்னா பாடன் மீ இல்ல எனக்கு தெரியலன்னு நீங்க சொன்னாவே போதும். ஆனா நியூசிலாந்து பொறுத்தவரைக்கும் ஹானஸ்டி வந்து ஒரு பெரிய ஹானஸ்டான ஒரு கண்ட்ரி. தெரியலன்னு சொன்னோம்னா, இப்ப சப்போஸ் வந்து அதுக்காக நீங்க தப்பு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. தெரியலன்னு சொல்லிட்டு கத்துக்கலாம் அது. அதுக்கப்புறம் லைஃப் இன் நியூசிலாந்து. அதாவது இதுலயும் என்னோட ஒரு பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லணும். நான் ஃபர்ஸ்ட்டு யுஎஸ் போகும்போது வந்து ஃபோர்க்கு, ஸ்பூன் வச்சுன்னு நான் கையிலேயே சாப்பிட்டு பழகுனனால, ஃபோர்க்கு, ஸ்பூன் பத்தியெல்லாம் வச்சு சாப்பிட்டது கிடையாது. அதே மாதிரி சில வாட்டர் யூசேஜ் நம்மளோட பிரைவேட்டா நம்ம டாய்லெட்லாம் போம்போது வாட்டர்ல தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப இங்க வந்து டிஷ்யூ பேப்பர்ஸ் அந்த மாரி. ஆனா உங்களுக்கு வந்து இந்த அடாப்டபிலிட்டின்னு சொல்லுவோம்ல, நம்ம எங்க போனாலும் அடாப்ட் ஆற ஆளுங்களா இருந்தா, நம்மளால அது பண்ண முடியும். மத்தபடி நியூசிலாந்து பொறுத்தவரைக்கும் அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா, ஒரு மல்டி கல்ச்சுரல் கண்ட்ரி நியூசிலாந்து. நீங்க வந்து ஆக்லாந்து மாதிரியான இதே மாதிரி ஒரு பெரிய சிட்டில நீங்க படிக்கிறதா ஆக்லாந்து, வில்லிங்டன், கிறைஸ்ட் சர்ச் இல்ல ஈவன் ஹாமில்டன் அந்த மாதிரி பிளேஸ்ல படிக்கிறதா இருந்தாலும், நெறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. நெறைய உங்களுக்கு வந்து இந்தியன் கம்யூனிட்டி இருக்கு. நான் அந்த கம்யூனிட்டில வந்து நான் பெரிய மெம்பராலாம் கிடையாது. ஆனா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறது நல்லது. நீங்க வந்து ஒரு கோயில் போற ஆளா இருந்தா, சர்ச் போற ஆளா இருந்தா அவங்களோட மிங்கிள் பண்ணுங்க. ஆனா அவங்களோட மிங்கிள் பண்ணிட்டு பண்றனால வந்து அவங்க கூடயே இருக்கணும்னு இல்ல. நீங்க வந்து யூ ஹேவ் டூ எக்ஸ்ப்ளோர் த அதர் கல்ச்சர் அஸ் வெல். அதுக்கப்புறம் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங். காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து நியூசிலாண்ட்ல வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஆனா நான் இருந்த ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நெறைய திங்ஸ் கிடைக்காது. ஆ பட் ஆனா இப்ப எல்லாமே கிடைக்கும். ஆனா வந்து யூ ஹேவ் டூ பே இட் இன் டாலர்ஸ். அதனால உங்களோட பட்ஜெட் எவ்வளோன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால பட்ஜெட் போட்டு நீங்க இனிஷியலா ஸ்டூடெண்ட்டா இங்க வந்துட்டீங்கன்னா, பட்ஜெட் போட்டு நீங்க இது பண்றது, பெருமாறுறது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட் லைஃப் வந்து இந்த கண்ட்ரில வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்டூடெண்ட் லைஃப். நம்ம ஊர் மாரி நேக் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ நம்ம வந்து படிச்சுட்டே வந்து நம்ம வந்து வேலையும் செய்யலாம். ஒர்க் லைஃப் பேலன்ஸும் பண்ணலாம்.
அதே மாதிரி வந்து நானு கல்ச்சுரல் அடாப்டேஷன் நீங்க வந்து இது வந்து உங்களுடைய சாய்ஸ். நீங்க வந்து எப்படி இந்த கல்ச்சர அடாப்ட் பண்றதுன்னு. டிரான்ஸ்போர்டேஷன் ஒரு முக்கியமான பகுதி. நீங்க இம்மீடியட்டா இங்க வந்துட்டு உங்களுக்கு கார் வாங்கணும்னா, உங்களோட இந்தியன் லைசென்ஸ் இல்ல அதர் கண்ட்ரி லைசென்ஸ் இருந்ததுன்னா, நீங்க வந்து கன்வர்ஷன் பண்ணி நீங்க ஓட்டலாம். நியூசிலாந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டிஃபரெண்ட்டு. அதுக்குள்ள தியரி டெஸ்ட் நீங்க எழுதிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு நியூசிலாந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியும். அப்படி இல்லைன்னா நியூசிலாந்து டிரான்ஸ்போர்டேஷன் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு. பஸ் அண்ட் ட்ரெயின் அண்ட் ஃபெரியும் இருக்கு. அ ஒ அதனால வந்து ஆனா அதுக்கு வந்து ஒரு கார்டு இருக்கு. ஒவ்வொரு சிட்டில நீங்க இருக்கும்போது அந்த கார்டு வேறுபடும். ஆக்லாண்ட்ல வந்து ஹாப் கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கார்டு நீங்க வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சில யுனிவர்சிட்டில வந்து சில கோர்சஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் போணும். சிலது ஆன்லைன் பண்ணணும். ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் போகும்போது கரெக்ட்டான டைம்ல போணும். ஏன்னா ஒவ்வொரு கிளாஸஸும் ஒவ்வொரு ரூம்ஸ்ல நடக்கும். அதுக்கேத்த மாதிரி நீங்க கொஞ்சம் ஏர்லியா போறது வந்து ரொம்ப நல்லது. ஆன் டைமுக்கு போறேன்னு சொல்லிட்டு 9 மணிக்கு போனீங்கன்னா, இங்க வந்து நம்ம டிராஃபிக் அது இதுன்னுலாம் நம்ம இது பண்ணணும். ஏன்னா, நம்ம அதுக்கப்புறம் நெறைய பேர் நம்ம கேலி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இந்தியா டைம்க்கு தான் நீ வந்தியான்னு. அதனால அதுக்கு இடம் குடுக்காம, நீங்க ஆன் டைம் எங்கேயுமே போறது வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேயிங் கனெக்டட் டூ தமிழ் கல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா, அதே மாதிரி நீங்க மத்தவங்களோட மிங்கிள் ஆகுறதும் இம்பார்ட்டன்ட் தான். இன் சம்மரி வந்து இது வந்து ஒரு லென்த்தியான வீடியோன்னு எனக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையானத அத வந்து எடுத்துட்டு, தேவையில்லாதத நீங்க கட் பண்ணிருங்க. நான் கண்டிப்பா வந்து ஒரு சின்ன சின்ன சப்டைட்டில் நான் எடிட் பண்ணும்போது நான் குடுக்குறேன். இன் சம்மரி வந்து என்னன்னா, கண்டிப்பா வந்து அகாடமிக் அட்வைஸ் நீங்க வாங்குங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து கோர்ஸ் மாத்தணுன்ற பட்சத்துல வந்து ஸ்டூடண்ட் அகாடமிக் சென்டர்ல ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலயும் போய் நீங்க மாத்தலாம். அதே மாரி ஜாப் சப்போர்ட் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலயும் இருக்கு. நான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பத்தி நம்ம சேனல்ல நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்க வந்து உங்களோட யூனிவர்சிட்டிலயே வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எலிஜிபிள் ஜாப்ஸ் வந்து நெறைய இருக்கும். அ ஸோ பேலன்சிங் ஸ்டடி அண்ட் ஒர்க் லைஃப். நீங்க வந்து அப்படியே ஒர்க்ல வந்து நெறைய கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்காம போனாலும், அதுவும் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா, அதுக்காக தான் நீங்க ஸ்டூடெண்ட்டா இங்க வரீங்க. ஸோ, அத வந்து அதையும் பண்ணணும். அண்ட் வந்து அட் லாஸ்ட் நான் உங்ககிட்ட சொல்றது, மேக் மோஸ்ட் ஆஃப் யர் டைம் இன் நியூசிலாந்து. நியூசிலாந்து இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கண்ட்ரி. கண்டிப்பா வந்து நீங்க வந்து உங்களோட டைம் வந்து நல்லபடியா செலவழிங்க. கண்டிப்பா இந்த வீடியோக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து டிராவல் எசென்ஷியல்ஸ் வரும். என்னெல்லாம் நீங்க பேக் பண்ணி என்னெல்லாம் கொண்டு வரலான்னு, அதைய நீங்க பாருங்க. இத தவிர்த்து வந்து நீங்க வந்து உங்களுக்கு நெறைய நீங்க இந்தியாலருந்து இந்த வீடியோ காணொளிய பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஸ்டூடண்ட் சர்வைவல் கைட் இன் டு நியூசிலாண்டுன்னு கூகுள்ல தட்டினீங்கன்னா, உங்களுக்கு எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அதே மாரி ஃபியூ இயர்ஸ்ல நீங்க யூனிவர்சிட்டிக்கு இங்க வந்து படிக்கிற மாரி இருந்தா, யூனிவர்சிட்டி அண்ட் கோர்சஸ் இன் நியூசிலாந்து, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இந்த மாதிரி நீங்க எது தட்டினாலுமே யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து எங்கேயோ ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அ கண்டிப்பா வந்து உங்க ஃபேமிலிலயோ, ஃப்ரெண்டுக்கோ இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. And all the best for all the students who are coming for the semester 1 in the month of February. And stay safe and lots of love. And until we meet, bye for now.